சாட்டர்டே நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நாளைக்கு சண்டே நம்ம ரொம்ப நேரம் தூங்கி எழுந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே படுப்போம். ஆனா மத்த நாள்னாலும் நம்ம தூங்கிடுவோம். ஆனா சண்டே காலையில 6 மணிக்கே நமக்கு முழிப்பு வந்துரும். முழிப்பு வந்தாலே இன்னைக்கு சண்டே தானே எல்லா வேலையும் நம்ம கொஞ்சம் லேட்டாவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:30 அப்படிதான் வெளியிலே ஆஃபீஸ் இருக்கோ இல்லையோ 5:00 இல்ல 5:30க்கு எல்லாமே ஹஸ்பண்ட் எழுந்துருவாங்க. இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால மாடு எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் வாஷ் பண்ணி கட்டிட்டு இருந்தாங்க. வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒரு மாடு பால் கறப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு மாடும் பால் கறப்பேன். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தேவையான பாலை எடுத்து வச்சுட்டு மீதி பால் எடுத்துட்டு போய் சொசைட்டிலேயே ஊத்திட்டு வந்துருவாங்க. நம்ம லேட்டா எழுந்தாலும் அந்த டே ஃபுல்லா செய்யற வேலை எல்லாமே நமக்கு ரொம்ப ஸ்லோவா போகும். அதுவும் சண்டே எல்லாம் சொல்லவே தேவையில்லை. காலையில சமைக்கணும், மதியம் சமைக்கணும், நைட்டுக்கு சமைக்கணும்னு சமையல் கட்டிலேயே நம்ம டே ஃபுல்லா முடிஞ்சிடும். ஹஸ்பண்ட் பால் எடுத்துட்டு போய் ஊத்திட்டு வரும்போதே சிக்கன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வரதுக்குள்ள பாலை காய்ச்சி வச்சுட்டோம்னா அவங்க வந்தவொடனே பூஸ்ட் போட்டு கொடுத்துடலாம். நான் அதையும் அடுப்புல வச்சாச்சு. அதுக்குள்ள நம்ம சிக்கனுக்கு தேவையானதையும் ரெடி பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். பாத்திரம் இருந்தது அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த வேலை எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஹஸ்பண்ட் சிக்கனும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. லைட்டா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி அதையும் எடுத்து வச்சுட்டேன். குட்டீஸ் 2 பேரும் எழுந்துட்டாங்க. சரி அவங்க பிரஷ் பண்ணி வரதுக்குள்ள நம்ம சிக்கன் தாளிச்சு விடலாம்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்பவுமே சண்டே மார்னிங் மட்டும் நான் ஹஸ்பண்ட் குட்டீஸ் 2 பேரும் சொல்லிட்டு நாங்க ஃபேமிலியா உட்காந்து தான் பூஸ்ட் குடிப்போம். அந்த டைம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம குடிக்கிற அந்த டைம்ல ஃபேமிலி பத்தி நிறைய விஷயங்கள் நானும் ஹஸ்பண்டும் பேசிக்குவோம். குட்டீஸை பத்தியும் மதியம் என்ன சமைக்கலாம், காலையில என்ன சமைக்கலாம் அப்படின்ற கான்வெகேஷனும் அப்ப போயிட்டு இருக்கோம். சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சூடா இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. அதோட நான் குட்டீஸ் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டோம் முடிச்சிட்டோம். சண்டே மார்னிங் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். மத்த டே என்ன ரொம்பவே பிஸியா போகும். நம்மளுடைய வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.